செய்யணும். அந்த கடமை ஒன்று இருக்குது. குருன்றவர் குரு உபதேசம் மட்டும் இல்லை, ஒன்று சீர்திருத்தம் எப்படி செய்கிறாரு, உன்னை எழுப்ப வைக்கிறது, விழிகாலில் எழுப்ப வைக்கிறது. அது மார்கழி மாதன்றது ஐயருக்கு தான் வருஷத்தில் ஒரு மார்கழி மாதம். சித்தாந்தனுக்கு சித்தனை புரிஞ்சவனுக்கும் குருகுலத்தில் இருக்கிறவனுக்கும் 12 மாதமே இறை மாதம்தான். இதுக்கு மாத வருஷம்லாம் கணக்கு கிடையாது. கணக்கு பார்த்து கணிச்சது அது ஒரு குறிப்பிட்டு அந்த காலத்தில் குறிப்பிட்டு உழைப்பு அதிகமாக இருந்ததால் இந்த மாதத்தில் இப்படி கும்பிட்டிங்கன்னா இந்த இறைவனை சேர முடியும் அப்படின்னு பிரித்து நம்மளுக்கு ஆன்மீகத்தை நுழைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கணித கணக்கு தானே தவிர இறைவனை கும்பிட்றதுக்கு எல்லா நாளும் ஒரு நாளே. ஆனாலும் அது இருக்க போய் தான் குரு நம்மளுக்கு சொன்னபடி கேட்டு நம்ம காலையில் போய் ஆசிரமத்தை பார்த்துட்டு அங்கே சேவையை நம்மளால் முடிஞ்ச சேவையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம கடமைகளை செய்யலாம் அப்படின்ற அந்த உந்துதல் யாரால வருது? குருவால தான் வருது. அந்த ஒழுக்கம் நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆண்டவனை தேடுறது இருந்தால் கூட முதல்ல நம்மளை மனுஷனாக மாற்றுறாங்க. கரெக்டா? முதல்ல நீ மனுஷனா இரு, அப்புறமா நீ தெய்வத்தை எடுத்துட்டு போகலாம். மிருகத்துக்கிட்ட இருக்கிற ஒரு அன்பு கூட மனுஷனுக்கு இல்லை இப்போ இருக்கிற கலிகாலத்தில். அவங்களுக்கு வாய் மட்டும்தான் இல்லை, 2 கால் நடைக்கும் 4 கால் நடைக்கும் சின்ன சின்ன ஜீவன், வெட்டுக்கிளி, பட்டாம்பூச்சி, எல்லா ஆன்மாக்குள்ளே இறைவன் இருக்காருன்றத நம்ம குரு மூலயமா நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். அது கூட நமக்கு தெரியாது. பட்டாம்பூச்சி தானே, வெட்டுக்கிளி தானே, ஜீவன் தானே அப்படின்னு ஏன் கையாலையும் எதாலையுமே அதை நீக்கி நம்மளுக்கு தடையில்லாமல் ஒழிக்கி போயிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு குருகுலத்துக்கு வந்த அப்புறமா தான் எல்லா உயிருக்குள்ளேயும் ஆன்மா இருக்குது, எல்லா ஆன்மாக்குள்ளேயும் ஈசனும் இறைவனும் நிறைஞ்சு நிற்கிறாங்கன்றத நம்ம ஐயா மூலயமா நம்ம புரிதல் இருக்குது. அதுவும் மனித ஒழுக்கத்தில் முதல் பங்கு. அவங்களுக்கு வாய் தான் இல்லையே தவிர நம்ம என்ன எனர்ஜியோடு பேசும்போது எல்லா உயிரும், அது சர்ப்பமாக இருந்தாலும் சரி, தவக்கலையாக இருந்தாலும் சரி, வெட்டுக்கிளியாக இருந்தாலும் சரி, பட்டாம்பூச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த இடத்துல சுத்த ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு இருக்கிற ஆன்மா அவங்களுக்கும் இருக்குது. ஈலேருந்து கொசுலேருந்து எல்லா உயிருக்குள்ளேயும் ஆன்மா இருக்குது. அது கேட்க தான் அது சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ எதையும் அழிக்கக்கூடாது. எல்லாமே இறைவனை பற்றி பேசுகிற உரிமை எல்லா உயிர்களுக்கும் உண்டு. அதை தேடி தான் அவங்க வர்றாங்க. நம்ம வர்ற மாதிரி தான் அவங்களும் வர்றாங்க. நம்மளுக்கு எப்படி கொசுவை சிறு உயிராக நினைக்கிறோமோ அப்படிதான் இறைவன் நம்மளை நினைப்பார். இதில் எது சரியாக நிற்கிதோ அதை காப்பாற்றப்படுவோம். சரியில்லாத போது நமக்கு நாமே எதிரியை உருவாயிருக்கும். அப்போ மனிதனாக மாறுறதுக்கு முதல் அடிப்படை குருகுலம் தேவை. அந்த ஒழுக்கத்தை சீக்கிரம் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும். நீ தியானம் பண்ணுறியோ இல்லையோ 4:30லேருந்து அது 4:30க்கு மேலே முழிச்சுக்கிறவன் மனிதன் தான். 4:30க்கு மேலே தூங்குறவங்க மனிதன் கிடையாது. அந்த 4:30 மணிக்கு மேலே எழுந்து அன்றாட வேலையில் மார்கழி மாதம் கிடையாது, எல்லா மாதமுமே நீ 4:30 மணிக்கு எழுந்து மத்தியானத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். அந்த எழுந்துக்கும் போது அந்த சுறுசுறுப்பை கொடுத்து அன்றைய நாட்களுக்கு உண்டான எல்லா வினைகளையும் கர்மாவையும் நீ செய்ய முடிக்கணும். அப்படின்னா அந்த நேர கால குறிப்பிட்டு நம்மளுக்கு வழிகாட்டுறது நம்ம குருகுலம். நம்ம குரு அதை சொல்லிக் கொடுக்கலாம், நம்மளுக்கு அது தெரியாது. அம்மா அப்பா அன்பை கொடுத்துருக்கலாம், பாசம் கொடுத்துருக்கலாம், படிப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் பண்பு கொடுக்குற அளவுக்கு அவங்க வளர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம எல்லாம் ஒன்று சேரும்போது உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், இங்கே தெரிஞ்சது அங்கே தெரியாமல் இருக்கலாம். அப்போ ஒன்றுக்கு ஒன்று ஷேர் பண்ணி ஒன்று சேர்க்குறாரு. தேன் கூடு போல் எப்படி ஒரு தேனி ஒரு பூவில் உட்காந்து மகரந்த சேர்க்கையை எடுத்துகிட்டு தேன் கூடு கட்டி மற்றவங்களுக்கு சாப்பிட உதவுது. கட்டுற தேன் கூடு தேன் உதவுதா? அதை மனுஷன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு 7 அறிவு இருக்கிற அதை அடித்து விரட்டி அதை சொத்து அபகரிப்பாங்க. அது பல பேர் சாப்பிடாததுக்கு உதவி பண்ணுது. அப்போது எல்லாரும் நம்மளை தேன் கூடு மாதிரி நம்மளெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருத்தருக்கு இருக்கிற அந்த அன்பை பரிமாற்றம் பண்ணும்போது தேன் கூடு மாதிரி நம்ம உருவாக்குறோம். இதுக்கெல்லாம் குரு தான் காரணம். குரு இல்லைன்னா நம்ம ஒன்று சேர முடியாது. ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாற்றம் பண்ணலைன்னா தேன் கூட கட்டி வாழ முடியாது. இதில் கல்லெறியாமல் நம்ம பார்த்துக்கணும். தேன் கூடு மேலே கல்லெறிஞ்ச மாதிரி நம்ம மேலே கல்லெறியாமல் நம்மளை ஒற்றுமை நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா நம்ம விட ஜாம்பவான்கள்லாம் நிறைய இருக்காங்க உலகத்தில். ஆன்மீகன்ற பேரில் நிறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க. 4 வேதங்கள் படித்தவங்க இருக்காங்க. அவங்க எப்போவாவது இந்த கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற இடத்துல இருக்கிறோமோ இல்லையோ நம்ம உருவத்தை பார்த்தே அவங்க பதில் எடுத்துக்கணும்.
வேதங்களை படித்து விட்டு தான் இறைவனை சேரணுன்றது கிடையாது. அன்பே சிவமாக இருந்தாலும் இறைவனை சேர முடியும் அப்படின்றது நம்மளுக்கு வழிகாட்டி கொடுத்துட்ருக்காங்க நமக்கு ஒன்று. அப்படின்னும் போது இந்த மாதிரி இதை விட ஒரு எளிமையான நடைமுறை எங்கேயுமே இல்லை. நான் பார்த்த அனுபவத்தில், நான் சந்தித்த சிவனடியார்கள் இதில் வேதங்கள் வேணும், மொழி வேணும், இங்கிலீஷ் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும். ஏன்னா போகிற இடத்துலலாம் வந்து தமிழே இருக்குமான்னு சொல்ல முடியாது. லாங்குவேஜ் இருந்தால் தான் இங்கே சொற்பொழிவு ஆற்ற முடியும், இந்த இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், அந்த பாஷை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு படிப்பறிவுன்றது இருக்கணுன்றது சமுதாயத்துக்கு ஒன்று தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் தமிழ் மட்டுமே தெரிஞ்சவங்க எல்லா லாங்குவேஜ் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் தமிழுக்கு கொஞ்சம் தேன் எதுவுமே இல்லைன்றத நம்ம எளிமையான முறையில் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு நமக்கு. அதை எங்கெல்லாம் பேசுகிறோமோ அங்கெல்லாம் அந்த ஆன்மீக வார்த்தை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தா அதுவே ஒரு பறைசாற்றுதல் தான். அப்போ நீ எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நீ எங்கெல்லாம் போயிட்டு சந்திக்கிறியோ, வெளி உலகத்தில் டிரைவிங் போகலாம், வேலைக்கு போகலாம், ஒருத்தர் சந்திக்க போகலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம், போகிற இடத்துலலாம் நீ குருகுலத்துக்கு ஆசிரமத்துக்கு வந்தால் மட்டும்தான் பட்டை போனோம் கொட்டை போகணுன்றது கிடையாது. வேஷம் அது. உன்னோட பேச்சு திறமையில் கவனிப்பாங்க. யூனிஃபார்முக்கு எந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கோ உன்னோட சொல் வார்த்தைக்கும் மரியாதை இருக்குது.